ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம சாதிகா கிச்சனில் முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். ஒரு 20 பாதாமை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே தோல் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்லெஸ் பால்கோவா வந்து 150 கிராம் சேர்த்துக்கோங்க. வீட்டிலே செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 1/2 லிட்டர் பாலை நல்லா கோவா பதம் வர அளவுக்கு சுண்ட காய்ச்சணும் அப்படின்னா கோவா ரெடிங்க. கடையில் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்வீட்லெஸ் பால்கோவாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்சுருக்க பாதாமை 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா வலுவலுன்னு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அதையுமே அப்படியே இதில் சேர்த்துட்டு 150 கிராம் சுகர் 4 ஏலக்காயுமே சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதையுமே ஜலிச்சு இதில் சேர்த்துட்டு ஒரு 3 முட்டை சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக திக்கான பதம் வர அளவுக்கு, அதாவது கேசடி பதம் வர அளவுக்கு இதை கலரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டின்னில் சேர்த்து அப்படியே நல்லா சமப்படுத்தி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா ரிச்சான மிட்டாய் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டில் வச்சவொடனே காலி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.